நிறைய ட்ரேடர்ஸ் நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் நான் கூட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு பிகினிங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு அட்வான்ஸ் லெவல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அட்வான்ஸ் லெவல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டா அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? அதே மாதிரி இந்த வீடியோல ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் சொல்ல போறேன். இந்த வீடியோல மொத்தம் 2 மெத்தட பார்க்க போறோம். ஒன்னு வந்து பெய்டு மெத்தட், இன்னொன்னு வந்து ஃப்ரீயான மெத்தட். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்ல போற மெத்தட் உங்களால எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். உங்க ட்ரேடிங் ஸ்கில்ல அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு இங்க ட்ரேடிங் மெத்தடுக்கும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் வித்தியாசமே தெரியல. ஒரு காலத்துல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட் தான் இருந்தது. அது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமா உங்க ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி நீங்க அதை பை பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்தது. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. லைக் வந்து பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, எஸ்எம்சி இருக்கு, இப்போ ஐடிசி இருக்கு. இதே மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து வந்துனே இருக்காதான் போகுது. இதெல்லாம் வந்து கான்செப்ட், அதாவது இதெல்லாம் ஒரு மெத்தடு. இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீங்க ஒரு ட்ரேட்ல எப்படி என்ட்ரி ஆகணும், அந்த இடத்துல எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ல எப்படி என்ட்ரி ஆகணும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான ஒரு டீடைலான ஸ்ட்ரக்சரல் மெத்தடா இருக்கும். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்செப்டுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோல நம்ம காமனான ரிஸ்க் மேனேஜ்மெண்டான 1:2 ரேஷியோ தான் எடுக்க போறோம். அதாவது ₹1 ஸ்டாப் லாஸ் அப்படின்னா உங்களுக்கு ₹2 ப்ராஃபிட். அதுதான் இந்த பேசிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட். ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே நோட் பண்ணிட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டீங்க, அதை நீங்க ரியல் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகலாம். சம்டைம்ஸ் 2 to 3 இயர்ஸ் கூட ஆகலாம். பட் இதுவே நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பாஸ்ட்ல எப்படி ஒர்க் ஆச்சு நம்ம பார்க்க முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப். அதாவது பாஸ்ட்ல என்ன நடந்ததோ அதுதான் ஃபியூச்சர்ல நடக்கும். சோ அதனால நீங்க ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெய்டு மெத்தடான ட்ரேடிங் வியூல நீங்க எப்படி பேக் டெஸ்ட் பண்றதுன்னு பாப்போம். நீங்க ட்ரேடிங் வியூல பேக் டெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா அட்லீஸ்ட் எசென்ஷியல் மெம்பர்ஷிப் ஆவது எடுத்துக்கணும். இப்போ மெம்பர்ஷிப் மெத்தட்லாம் ஃபுல்லா மாத்திட்டாங்க. உங்களுக்கு ட்ரேடிங் வியூனா என்ன, ட்ரேடிங் வியூஸோட பிளான்ஸ்லாம் என்ன, ட்ரேடிங் வியூ எப்படி நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீடைலான வீடியோவா நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அதுவும் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில தான் பார்ப்போம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் வந்து ட்ரேட் பண்றாங்க. ஸோ நான் இப்போ வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபிளாக் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க இருக்கு. நீங்க ட்ரேடிங் வியூல பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரீப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து காட்டும். செலக்ட் த பார், செலக்ட் த டேட், செலக்ட் த ரேண்டம் அப்படின்னு. செலக்ட் த பார் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எந்த பார்ல இருந்து பேக் டெஸ்ட் பண்ணணுமோ அந்த பாரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த பாருக்கு போயிடும். ஸோ இங்க பாருங்க, இந்த பார்ல தான் நான் கிளிக் பண்ணேன். ஸோ இந்த பாருக்கு வந்து வந்துடுச்சு. பார் இந்த சென்ஸ் கேண்டில் தான். இப்போ நான் என்ன பண்ணலன்னா ப்ளே அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ பேக் டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இதை வந்து நான் ஸ்பீடும் பண்ணிக்கலாம், ஸ்பீட் அப்பும் பண்ணிக்கலாம், ஸ்பீட் டவுனும் வந்து பண்ணிக்கலாம். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் 3 கேண்டில் பெர் செகண்ட் வந்து பெஸ்ட். ஸோ நான் அதை தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நீங்க ஜஸ்ட் ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் டேட். இப்போ நீங்க பர்டிகுலர் டேட்ல இருந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இயர் ஜனவரில இருந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இங்க ஜனவரி 1ஆம் தேதி கிளிக் பண்ணிட்டு செலக்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஜனவரி 1ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும்னா அதுக்கு முன்னாடி நாளான டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ப்ளேன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஜனவரி 1 மார்க்கெட் லீவ் அப்படின்னா எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுல இருந்து ப்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஜனவரி 1 மார்க்கெட் லீவு, ஜனவரி 2 மார்க்கெட் ஓப்பனா இருக்கு. அதை தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. கர்சருக்கு வந்து கீழே பாருங்க, கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வரும்.
ஸோ எந்தெந்த டேட்டுன்னு உங்களுக்கு கிளியராக வரும். எந்த டேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுலேருந்து நம்மளுக்கு பேக் டெஸ்டிங் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேண்டமு. இப்போ உங்களுக்கு பார்லேருந்துலாம் செலக்ட் பண்ண வேணாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்துலாம் செலக்ட் பண்ண வேணாம், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணணும், அது ரேண்டமாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ரேண்டம் பாரை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூவே அனலைஸ் பண்ணி ஒரு ரேண்டமான டேட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. ஸோ அந்த டேட்லேருந்து நம்மளால் வந்து ஈஸியாக பேக் டெஸ்ட் வந்து பண்ண முடியும். எப்பயும் போல தான் ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் டெஸ்ட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். செகண்ட் வந்து ஒரு நோட் இல்லைனா ஒரு எக்ஸல் ஷீட் வேணும். ஸோ அதில் தான் நீங்கள் வந்து டேட்டா ஃபீட் பண்ண போகிறீங்க. நம்ம ரேண்டமாக பேக் டெஸ்ட் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. நம்ம வந்து நோட்டு இல்லைனா ஒரு எக்ஸல் ஷீட்டில் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு அக்யூரேசியாக இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ட்ரிஸ் கொடுக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதை வந்து நான் ஆல்ரெடி நம்ம RSI பேக் டெஸ்டிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூம் இருக்கிற ஸ்கிரிப்டாக வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் போயிட்டு டேரெக்டாக நான் ஒரு பென்னி ஸ்டாக்ல வந்து பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்பவுமே ஒரு நல்ல வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ல தான் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதாவது ஹெல்த்தியான ட்ரெண்ட் இருக்கணும் அதில். இப்போ நான் வந்து ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, 5 minutes பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் இப்போ 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இதில் ரீப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நான் ரேண்டம் பார்னே கொடுக்குறேன். ரேண்டம் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் சார்ட் வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட் வியூ வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கணும். அந்த ஹை அண்ட் லோ வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ட்ரி போகலாம். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேசிக் கான்செப்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22, 2023 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 5:23 போட்டிருக்கு. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேக் டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ எனக்கு இந்த இடத்துல 5 minutes கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5 minutes கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேக்னெட் கூட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நோ இஷ்யூ. மேக்னெட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா ட்ரேடிங் வீடியோ போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ இந்த 5 minutes கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்தது. இப்போ நம்ம டேரெக்டாக என்ட்ரி போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ, டார்கெட் வந்து 1:2. ஓகே, 1:2 வச்சாச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ, டார்கெட் வந்து 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவர் ரேஷியோ 1:2 இருக்குல்ல, அப்படின்னா 1:2. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் ஹிட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ சம்பவம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. சம்பவம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆகிற மாதிரி போயிட்டு பிக்ஸ் மட்டும் டச் பண்ணிட்டு கீழே வந்துடுச்சு. சம்டைம்ஸ் நம்ம இந்த இடத்துல பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து பொசிஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டேக்கான பேக் டெஸ்டிங் போய் நம்ம அகைன் பார்ப்போம். ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து நோட் பண்ணணும். இதுதான் இந்த எக்ஸல் ஷீட்டு. இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, என்ன ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி 5 minutes டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி இருக்கும், டேட்டு, அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எவ்வளோ பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் எடுத்தீங்க, எவ்வளோ பாயிண்ட் வந்து லாஸ் எடுத்தீங்க அப்படின்னு. இதை வந்து நான் RSI வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட் வைஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிகிட்டே வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 1ஆம் தேதியிலேருந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த RSI வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். 1ஆம் தேதி பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 2ஆம் தேதி நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல, 3ஆம் தேதி என்ட்ரி கிடைக்கல. ஸோ 0 போடணும். என்ட்ரி கிடைக்கலன்னா 0 போடணும். என்ட்ரி கிடைச்சா நம்மளுக்கு எவ்வளோ என்ட்ரி, எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கரெக்டாக அங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி பண்ணினே வந்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ என்ட்ரி கிடைச்சிருக்கு, அதே மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அந்த டேட்டாலாம் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ நம்ம ரேண்டமாக பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் மூலயமா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வே மூலயமா நம்ம பேக் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸை வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஒரு பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது தான் அது யாருக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கு, என்ன நெகட்டிவிட்டி இருக்கு, எந்த மார்க்கெட்ல அது ஒர்க் ஆகும், எந்த மார்க்கெட்ல ஒர்க் ஆகாது அப்படின்னு. அதுவும் இல்லாம அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். அதை வச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பெய்டு வெர்ஷன். இதுவே நீங்க ஃப்ரீ வெர்ஷன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் இருக்கு. அதுதான் கோ சார்ட்டிங். கூகுள் ஓபன் பண்ணிட்டு கோ சார்ட்டிங் டைப் பண்ணுங்க. கோ சார்ட்டிங் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூ எப்படியோ அதே மாதிரி தான் இது வந்து சார்ட்டிங் டூல். பட் நம்மளால வந்து இதை ஃப்ரீயா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க இந்த கோ சார்ட்டிங்கை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான். லாகின் கொடுத்து உங்க அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து சைன் அப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. பட் இந்த கோ சார்ட்டிங்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா வந்து கிடைக்காது. அதுதான் இந்த கோ சார்ட்டிங்ல இருக்கிற மெயின் பிரச்சனை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 21 மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு டேட்டா வந்து அப்டேட் ஆயிடுச்சு. பட் இந்த டேட்டா வந்து எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னா இன்கேஸ் வந்து தர்ஸ்டே டேட்டா வந்து ஃப்ரைடே தான் வந்து அப்டேட் ஆகும், ஃப்ரைடே டேட்டா வந்து சாட்டர்டே தான் வந்து அப்டேட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் டிலே இருக்கும், ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிலே இருக்கும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து யூஸ் பண்ணும்போது இதில். பட் நம்மளுக்கு வந்து பேக் டெஸ்டிங்காக தான் வேணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோ சார்ட்டிங்கில் எப்படி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோ சார்ட்டிங்கில் வந்து ஒரு சில ட்ராபேக் இருக்குது. என்னன்னா ஃப்ரீயாக கொடுக்கும்போது நம்மளால் வந்து டேட்டில் வந்து செலக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ரீப்ளே ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு என்னால் வந்து டேரெக்டாக பார் தான் வந்து செலக்ட் பண்ண முடியும், டேட் வந்து செலக்ட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், டேட்டு கிளிக் பண்ணால் எனக்கு டேட்டு கிளிக் ஆகாது. நான் எவ்வளோ தடவை கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆகாது. அதே மாதிரி டைம் ஃப்ரேம் அலோவ் பண்ணுறான்னு தெரியல எனக்கு. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுக்குறேன். டைம் ஃப்ரேம் அலோவ் பண்ணுறான், பரவாயில்ல. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ரீப்ளே பார் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பார்லேருந்து நான் ரீப்ளே வேணுமோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட், நான் இங்கே ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய்டும் இப்போது. ஸோ இங்கே கர்சர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும், 21 மே 24, ஓகேவா, 12:25. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது 9:15 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, இல்லை 9:20 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணால் சொல்லுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. என்ன வேணால் சொல்லுவாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். அது நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, விராட் கோலி ஸ்ட்ராட்டஜி கூட வச்சுக்கோங்க, யார் வேணாலும். இப்போது செகண்ட்ஸ், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கேண்டில் வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு கேண்டில், 2 செகண்டுக்கு ஒரு கேண்டில் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு அந்த கேண்டிலை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கோ சார்ட்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அசால்ட்டாக பேக் டெஸ்ட் வந்து பண்ண முடியும். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்பாக கிளியராக வந்து நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெர்ஷன் வேணும்னா கோ சார்ட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க, பெய்டு வெர்ஷன் வேணும்னா ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரேடிங் வியூனா என்னன்னே தெரியாது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட் என்ன டாபிக்லாம் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்ப்போம். அன்டில் தென், பாய்.